ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். போட்லேருந்து Airdopes 121 Pro அப்படின்னு ஒரு TW ஹெட்செட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 கொடுத்துருக்காங்க. ரேட்டு பார்க்க ரொம்ப கம்மி தான், ஆனால் இதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நல்லா லேட்டஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கரண்ட்டாக இருக்கிறதுல பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்க ஹெட்ஃபோன் சொல்லுவேன் நான். வாங்க இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வர போகிறோம். அதனால வந்து இந்த போட் 121 Pro வந்து ஒருத்தருக்கு நான் வந்து கிவ் அவே பண்ண போகிறேன். அந்த கிவ் அவேக்கான ரூல்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நிறைய கிவ் அவேஸ் ஐடியாவில் இருக்குது. அப்புறம் வீக்லி வந்து 1 or 2 வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். அதனால இந்த பெஸ்ட் ஆஃப் அன்பாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்ஸ் பார்த்துருவோம். பாக்ஸ் மேல பாத்தீங்கன்னா Airdopes 121 Pro மாடல் நம்பர் எழுதியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்லயே வந்து டிஸ்பிளேவும் இருக்கு. அது வந்து ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் சொல்லுவேன். பாக்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா சம் ஃபியூச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன பாக்ஸில் இருக்குது, அப்புறம் அதோட MRP அதெல்லாம் வந்து இதில் பின்னாடி போட்டிருக்காங்க. குயிக் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே கேஸ் வச்சிருக்காங்க. கேஸ் வந்து நல்லா காம்பேக்டாக சின்னதாக இருக்குது. பேக்கெட்டில் ஈஸியாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கேஸ்க்குள்ளேயே வந்து இயர்பட்டும் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து மேக்னெட்டிக் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் 1 இந்த சைடு ஒன்று இருக்குது, இந்த சைடு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் எதனா ஒன்று எடுத்துட்டிங்கன்னா இந்த சைடு எம்டி ஆகும். எந்த சைடு இருக்குன்னு தெரியும். இந்த பேட்டரி பர்சன்டேஜ் தெரியுது. அப்போ கேஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா போட்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டைப் C to சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இது பேரிங்கில் எதனா ப்ராப்ளம் அப்படின்னா ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். சைடில் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப் C இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா இயர்பட் கொடுத்துருக்காங்க. உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் பேப்பர் கவர்ஸ், சம் ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் கார்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற இஷ்யூஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணோடனே இயர்பட் இருக்குது. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியம் லுக்கில் நல்லா இருக்குது. நல்லா பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டியூவல் மைக் இருக்குது. அதனால வந்து வாய்ஸ் வந்து நல்லா கிளியராக கிடைக்கும். இதோட ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என் காதில் போட்டு பார்க்குறேன். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு போட்டிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக நல்லா சூப்பராக ஃபிட் ஆகிருக்கு. அப்புறம் லெஃப்ட்டு போடுறேன். லெஃப்டில் நல்லா இருக்குது. இப்போ நான் காதில் மாட்ட பிறகு அவுட் சைட் நாய்ஸும் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. ஷேக் பண்ணாலும் எனக்கு வந்து விழ மாட்டேங்குது. ஃபிட்டிங்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அப்புறம் இதில் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால உங்கள் காதுக்கு வந்து போட்டிருக்கா மாதிரியே கொஞ்சம் தெரியாது. இப்போ கேஸில் வந்து அது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இப்போ இப்படி இருந்துச்சு. இது வந்து பார்க்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அப்போது அது நீங்கள் பார்க்கும்போது ஃபிட் பண்ணும்போது சரியாக ஃபிட் பண்ணணும். இப்போ லெஃப்ட்டுனா லெஃப்ட்டில் தான் போய் ஃபிட் ஆகும், ரைட்னா ரைட்டில் தான் போய் ஃபிட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கீழேயும் விழ மாட்டேங்குது. ஓப்பன் பண்ணாலும் விழலை. அப்புறம் ஈஸியாக க்ளோஸ் ஆகுது, நல்லா க்ளோஸ் ஆகுது. இப்போ இந்த இயர்பட்டை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ என் ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன். ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு ஒரு இயர்பட்டை வந்து எடுக்கிறேன். எடுத்துட்ட பிறகு இப்போ இங்கே வந்து ப்ளூ க்ரீன் ரைட் எரியுது. இப்போ இதில் வந்து போய் பார்த்தோன்னா Airdopes 121 Pro அதை கிளிக் பண்ணோன்னே பேர் ஆகிடும். இதை கொடுத்தோடனே பேர் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஈஸியாக கனெக்ட் ஆகுது. இதோட ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.3 வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக் அண்ட் பேர்னு ஒரு டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா உங்கள் இயர்பட் வந்து ஜஸ்ட்டு இந்த கேஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோனில் வந்து கனெக்டட் வந்துடும். எப்படி கனெக்டட் வந்துச்சு பாருங்கள். இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 10 mm டைனமிக் டிரைவ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து போட் சிக்னேச்சர் சவுண்டு வந்து இருக்கான். வேறு எந்த ஹெட்ஃபோன்லேயும் இல்லாத சவுண்ட் குவாலிட்டி இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மியூசிக்கு கேட்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தோன்னா இதில் வந்து நான் 2-3 சாங் கேட்டு பார்த்தேன். இப்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேஸ் வந்து பட்டையை கலப்புது. எந்த ஹெட்செட்லேயும் இல்லாத பேஸ் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது. பேஸ் சொல்லுவேன். இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. குவாலிட்டி பார்த்தோன்னா
இதில் வந்து ENx டெக்னாலஜி இருக்கிறதுனால பேசும்போது நாய்ஸை வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி வந்து மற்றவங்களுக்கு வந்து கேட்குமா, அந்த டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுலேயே வந்து 2 மைக் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து க்ளீனாக இருக்குது. இதோட கால் குவாலிட்டியும் நான் எக்ஸலண்ட் சொல்லுவேன். ஏன்னா மற்ற ஹெட்ஃபோனில் நான் பார்த்துருக்கேன், நாய்ஸ் வரும், சரியாக கேட்கலன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த பிரச்சனை இதில் வந்து இல்லை. நானே 2-3 கால் பண்ணி பார்த்தேன். ரூம் உள்ளேருந்தும் ட்ரை பண்ணேன், அப்புறம் வெளியே போயும் ட்ரை பண்ணேன். ரொம்பவே க்ளீனாக இருக்குது. அவங்களுக்கு நாய்ஸும் கேட்க மாட்டேன்தான். இது டச் கண்ட்ரோல் பற்றி பார்ப்போம். இந்த டச் கண்ட்ரோல் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கிவ்அவே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதோட ரூல்ஸ் என்னென்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த TWS ஹெட்ஃபோன் வேணும்னா நீங்கள் 2 ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம சேனல்லேருந்து புதுசாக ஒரு டீல் ஆண்ட்ராய்டு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். புதுசாக ஒரு டீல்ஸ் ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அமேசான்லேருந்து பெஸ்ட்டு டீல்ஸ்லாம் வந்து இந்த ஆப்பில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கினே இருப்போம். அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கினே இருப்போம் அந்த ஆப்பை. அதனால் வந்து மணி வந்து சேவ் ஆகலாம். அந்த ஆப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ப்ளே ஸ்டோர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால இந்த ஆப் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் ஆண்ட்ராய்டு ஒண்டி தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆண்ட்ராய்டு இல்லை ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணியிருக்கணும். கடைசியாக நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு கீழே கமாண்டில் போய் டன் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிவ்அவேக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவீங்க. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். திருப்பி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது வந்து நாங்கள் வச்சுருக்க பைசா டீல்ஸ் ஆப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு இல்லை ஐஃபோன் தான் இருக்குன்னா ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணியிருக்கணும். இந்த 2ஓட ரூல்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் கடைசியாக போய் நீங்கள் கமெண்டில் போய் டன் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கிவ்அவேல சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனவுடனே யார் வின் பண்ணுறாங்கன்னு ஷஃபில் பண்ணி கம்யூனிட்டி டேப்பில் அப்புறம் ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க பேக் டு டச் கண்ட்ரோலுக்கு போவோம். இங்கே டச் கண்ட்ரோல் இருக்குது. இதில் வந்து லெஃப்ட் பட்லேயும் டச் கண்ட்ரோல் இருக்குது, ரைட்லேயும் வந்து டச் கண்ட்ரோல் இருக்குது. சிங்கிள் டச் பண்ணால் பாஸ் ஆகும், இன்னொரு சிங்கிள் டச் பண்ணால் ப்ளே ஆகும். அப்புறம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் சாங் போகணும் அப்படின்னா வந்து இங்கே வந்து டபுள் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் சாங் போகும். அப்புறம் இதே வந்து இங்கே லெஃப்ட்டில் டபுள் ப்ரெஸ் பண்ணால் ப்ரீவியஸ் சாங்ஸ் போகும். இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் வந்து ஃபோனில் தான் பண்ணிக்கணும். அப்புறம் இதை வந்து லெஃப்டில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டண்ட் அப்படி இல்லைன்னா வந்து ஆப்பிளில் நீங்கள் யூஸ் பண்ண சிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸ்ட் மோட் ஆன் ஆகும். இது 60 ms வந்து இருக்கிறதுனால டிலே இல்லாமல் லைவாக வாய்ஸ் வந்து வரும். இப்போ வந்து கேம் விளாட்றீங்கன்னா கொஞ்சம் டிலே இல்லாமல் அங்கே என்ன ஷூட் பண்ணுறீங்களோ அந்த ஷூட்டிங் சவுண்ட் வந்து டைரெக்டாக உங்கள் காதில் வந்து வரும். அதுதான் வந்து இந்த பீஸ்ட் மோட். நீங்கள் கேம் விளையாடும் போது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐபி ரேட்டிங் பார்த்தோன்னா IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மழையிலையோ இப்போ லைட்டாக தண்ணி பட்டாலோ ஸ்வெட்டிங்லேயோ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. அதனால நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஜிம்மில் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஃபிட்டிங்கும் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட பேட்ரி பார்த்தோன்னா கேஸில் வந்து 40 ஹவர்ஸ்க்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. சிங்கிள் இயர்பட் வந்து உங்களுக்கு 5 to 7 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் வரும். அதனால உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து இயர்பட்டில் சார்ஜ் காலி ஆயிடுச்சுன்னா கேஸில் வந்து நீங்கள் 5 minutes நீங்கள் போட்டு வச்சாலே அது வந்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கான ப்ளேபேக் வந்து கொடுக்கும். கடைசியாக வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1300க்கு வந்து அமேசானில் சேல்ஸ் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் வந்து குயிக்காக வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1300 ப்ரைஸுக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. நல்லா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருக்குது. அப்புறம் வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அப்புறம் ஃபைனலாக இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கிறதுனால சார்ஜிங் வந்து எவ்வளோ நிற்கிது, எவ்வளோ போயிருக்கு, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிளியராக கொடுக்குது. எந்த இயர்பட்லேயும் இது கிடையாது. ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். நீங்களும் வாங்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மறந்துடாதீங்க, கிவ்அவேக்கான ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் இன்பிட்வீனில். நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே
நான் வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.